நீ வந்து எடுத்த உடனே நம்ம சூப்பர் ஸ்டாரை பத்தி சொன்னல, நான் வந்துட்டு அல்டிமேட் ஸ்டாரை பத்தியும் சொல்ல போறேன், நம்ம தளபதியை பத்தியும் நான் சொல்ல போறேன். பரவாயில்ல, தளபதி. நம்ம நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம அஜித் சாரோட ரசிகர்கள் தான் வந்து அஜித் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம விஜய் சாரோட ரசிகர்கள் வந்து விஜய் சார் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ஆனா ரெண்டு பேர் படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சுன உடனே செம்ம ட்ரீட் ஆனது. இப்ப ரீசெண்டா சும்மா கலக்கட்டுமே சூப்பரா இருந்துச்சுல. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு படம் பண்ணா அதே வந்து உஷா டைரக்டரா இருந்தா, ஸ்ரீ உஷா அப்ப நல்லா இருக்காது. அப்படி சொல்லக்கூடாது, காலம் வரும். சரி ஓகே, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேருமே நம்ம தளபதி ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு படத்துல நடிக்க போறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ராஜாவின் பார்வையிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை நடிச்சாங்க. சோ அதுக்கப்புறமா வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சது. அப்படி வந்து எப்படி வந்து அந்த காலத்துல நம்ம ரஜினி கமல் மாதிரி இந்த காலத்துல வந்து அஜித் விஜய் தனியாவே அவங்களோட ஹிட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தனுஷ் சிம்புவா, ஓகே அவங்கள விட இவங்களை போட்டு பேசலாம் நம்ம. சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஜித்தும் விஜயும் சேர்ந்து இப்போ ஒரு படம் பண்றாங்க. இதை விட ஒரு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா யாரோட டைரக்ஷன். ஆமா, யாரோட டைரக்ஷன்? சங்கர் சார் டைரக்ஷன். இதுக்கு மேல அஜித் வில்லெல்லாம் கொடுக்க முடியாதுமா. சரி ஓகே, நம்ம விஜய் சார், அஜித் சார், அப்புறம் சங்கர் சார், இவங்க மூணு பேரோட காம்பினேஷன்ல வந்துட்டு ஒரு படம் வரப்போகுது. சூப்பர். அப்போ நிஜமாவே செம்ம ஹிட்டா இருக்கும் போல இருக்கு இந்த படம். கண்டிப்பா ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணி, ஏன்னா வந்து ரீசெண்டாவே ரெண்டு பேரும் வந்து பிரியாணில நம்ம அஜித் சார் வந்து பிரியாணி எல்லாம் போட்டு விஜய் சார் பண்ணி ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அப்படிலாம் கேள்விப்பட்டோம். நார்மலாவே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் இல்ல, நார்மலாவே ரொம்ப நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். நம்ம தான் வந்து பிரிச்சு வச்சிட்டோம். இவங்க பேச மாட்டாங்க, அவங்க பேச மாட்டாங்க, நம்ம சும்மாவே கலந்துறது தானே எல்லாம். நம்ம பக்கத்து வீட்ல என்ன நடக்குதுன்னு ஒட்டி கேட்கறதே வேலை இல்ல. சோ அந்த வகையில இவங்க தான் பிரிச்சு வச்சிட்டாங்க. சோ இப்போ வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து படம் பண்ண போறாங்க. சூப்பரா இருக்கும்ல. ஹீரோயின் பா அதெல்லாம் தெரியல. அது தெரியலப்பா. இதுவே இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றது நான் எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணி கொண்டு வரேன். நீ என்னையா. சரி ஓகே, இது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்கு. நம்ம தீபாவளி அன்னைக்கு இந்த படத்துக்கு உண்டான பூஜை நடக்கும் அப்படின்ட்டு பிளானிங்ல இருக்கோம். சரி சரி, மங்களகரமா தீபாவளி அன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க. பட்டாசு வெடி சரவெடியோட ஆரம்பிக்கிறாங்க. சோ நல்ல ஒரு ட்ரீட். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். சோ இதையும் என்ஜாய் பண்ணுங்க, அப்படி சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன்.